ஹாய், வெல்கம் டு அகஸ்தியா கண்ணன் சேனல். இன்றைக்கி என்னென்னா டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி. டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்காக இருக்குல்ல? எஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாபிக் தான். நம்மளோட லைஃப்பில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இந்த 3 வார்த்தையும் கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா, நம்ம நெகட்டிவாக இருக்கும்போதோ இல்லை டவுனாக இருக்கும்போதோ யாராவது ஒருத்தங்க நம்மக்கிட்ட வந்து ஸ்டே பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் நம்ம பாசிட்டிவாக யோசிப்போமான்னு கேட்டால் கண்டிப்பாக யோசிக்க மாட்டோம், யோசிக்கவும் முடியாது. அதனால் இனிமேல் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க, இனிமேல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சோகமாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வெறும் பாசிட்டிவாக இரு, பாசிட்டிவாக யோசி அப்படின்னு சொல்லாமல் நான் சொல்கிற இந்த 2 டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்களோட பிரச்சனையை லிசன் பண்ணுங்கள். செகண்ட் அவங்கள தனிமையில் விடாதீங்க. இது 2மே இருந்தால் போதும். அவங்களுக்கு ஒரு ஹோப்பும் ஒரு எமோஷ்னல் சேஃப்டியும் நீங்கள் கொடுத்தாலே அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய பெஸ்ட் மெடிசன். இப்படி தான் பாசிட்டிவிட்டியை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். அதர்வைஸ் நீங்கள் வெறும் பாசிட்டிவ்ன்ற வேர்ட் மட்டும் சொல்லக்கூடாது. இந்த வீடியோ பார்க்குற யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி, இதுக்கு முன்னாடியோ இல்லை இப்போ சொல்லியிருக்கலாம் பாசிட்டிவாக இரு இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.